அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சியை பிடித்தது என்கிற சரித்திரத்தை படைத்து காட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 234 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இரட்டை இலை சின்னமே போட்டியிட்டும் வெற்றி பெற்று காட்டியிருக்கிறது. இதுக்கு மேல கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா? நான் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற ஒரு காரசாரமான விவாதம் வந்து செயற்குழு கூட்டத்தில் போட்டுச்சு. அதன் எதிரொலியாக தான் இன்னைக்கு தனித்தனியாக ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க. ஓபிஎஸ் வீட்டில் இன்னைக்கு ஆலோசனையில் வந்து ஈடுபடுறாங்க முக்கிய அமைச்சர்கள்லாம். எப்படி பார்க்குறீங்க? அதாவது அமைச்சர்கள் வீட்டுக்கு, அதுவும் வந்து மூத்த அமைச்சர்கள் வீட்டுக்கு, அதுவும் முதலமைச்சர் வீட்டுக்கு, துணை முதலமைச்சர் வீட்டுக்கு மற்ற அமைச்சர்கள் சென்று வருவது வழக்கம். இதில் ஒன்றும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இல்லை, அதிமுக கட்சிக்கு ஒற்றை தலைமை வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இரட்டை தலைமை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இரட்டை தலைமை செயல்படுகிறது. இப்போ முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற ஒரு கேள்வி வரன்றப்ப மூத்த அமைச்சராக இருக்கிற உங்களுடைய கருத்து வந்து யாரை ஏற்றுக்கிறீங்க? அது வந்து 4 சுவர்கள் ஜெயலலிதான்னு சொல்கிறாரு. முதல்வர் வந்து எல்லோரும் நியமித்தது வந்து சசிகலாமான்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்தால் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த காலத்தை விட்டு நிகழ்காலத்தை பற்றி யோசிக்கணும். ஆனால் இப்போ வந்து முதல்வர் வந்து நிறையா நலத்திட்ட உதவிகளை செஞ்சு தமிழக அரசு மேலே வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து சமீப காலமாக ஏற்பட்டிருக்கிற திட்டங்களும் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து முதல்வர் வேட்பாளர் யாருன்ற ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஒரு இடையூறாக இருக்காது அதிமுக? போரும் நடக்கவில்லை, வாரும் நடக்கவில்லை. நீங்கள் சொல்வது போல எதுவும் இல்லை.